ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மெரினா பீச் இருக்கு இல்லைங்களா, நம்ம மெரினா பீச் அது பக்கத்தில் இருக்கிற தீவுத்திடலுக்கு பொருட்காட்சிக்கு போயிருந்தோம். நான் எங்கள் தங்கச்சி ஃபேமிலி, தம்பி ஃபேமிலி போயிருந்தோம். நாங்கள் எல்லாம் ஜாலியாக ஆட்டோவில் தான் போனோம். போயிட்டு வாசலில் டிக்கெட் வாங்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்தோம். எல்லோரும் ஒன்று கூடி நின்றுட்டு இருந்தோம். அவள் முஸ்லீம்னு பார்க்குறீங்களா, என் தங்கச்சி முஸ்லீமு. அப்புறம் என் தம்பி பொண்ணும் என் தங்கச்சி பொண்ணும் போயிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி முன்னாடி போயிருக்கா, எங்கள் பாப்பா எங்கள் தங்கச்சி கூட போயிருக்கா. நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். எங்கள் பாப்பா முதல் டைமாக கூட்டத்தை பார்க்குறாளா, ஒரே சந்தோஷம், ஒரே இது. அவள் ஹாய் சொல்கிறா, பார்த்துக்கோங்க. என் தங்கச்சி கூட சேர்ந்து அவ்வளோ சொல்கிறா. அப்புறம் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே நுழைஞ்சிட்டோம். பார்த்தா நிறைய கூட்டம். எங்கள் பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா. என் தம்பி பையன் ஹாய், இதில் போகலாமா, வரீங்களா அப்படின்னு என்னை கூப்பிட்டான். ஐயோ எப்பா, எனக்கு பயம்ப்பா, நான் வரலப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் பாப்பாவும் பார்த்துட்டே இருந்தாள். நான் என்ன அனுப்புன்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா என் தம்பி பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, என் தம்பி ஒய்ஃபு சேர்ந்து அந்த ராட்டனத்துக்கு போயிருந்தாங்க. மேலே போய் உட்காந்துட்டாங்க. பயமாக இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம், எப்படி இருக்குது தெரியுமா பார்க்க. அதுவும் அவங்க சுற்றும் போது பார்க்கும்போது இன்னும் எனக்கு நான் இந்த கேமெல்லாம் விளையாடவே மாட்டேன். சும்மா போய் பார்ப்பேன். எம்ஜிஎம் விஜிபிலாம் போனால் கூட சும்மா இருப்பேன் தவிர, மற்றபடி இந்த ராட்டன உடனெல்லாம் நான் போகவே மாட்டேன். மற்றவங்கெல்லாம் போவாங்க, நான் போகவே மாட்டேன். ஒரு ரைடு கூட போய் பார்க்க மாட்டேன். இவங்கெல்லாம் போகிறத பார்த்துட்டே இருந்தோம். நான், எங்கள் பாப்பா, எங்கள் தங்கச்சி, எங்கள் தம்பி, எங்கள் பாப்பா சேர்ந்து கை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எங்கள் தங்கச்சி பசங்க, தம்பி பசங்க. எங்கள் தம்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். என் தங்கச்சி எங்கள் பாப்பாவை தூக்கி வச்சுட்டு டாட்டா காட்டிகிட்ருக்குறா. அதில் போயிட்டு கொசுத்தான் எனக்கு. என்னடா பயமாக இருக்குது, கால் ரெண்டு உதறிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். நான் சரி எங்கள் தம்பிக்கிட்ட சொன்னேன், வீடியோ எடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வீடியோ என்னால் எடுக்கவே முடியல. எனக்கு பார்க்க அப்படியே தொலைவாக பக்கத்துக்கு போயிடுங்க. அப்புறம் பாப்பா, சரி பாப்பா விளையாடணும்னு ஆசைப்பட்டான். அவளை கூட்டின்னு போய் உட்கார வச்சு சுற்ற வச்சிட்டு இருந்தா. டிக்கெட்டு பாருங்கள், ஒருத்தருக்கு 50 ரூபாவான் இந்த டிக்கெட்டு. சரி போய் உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார வச்சு சுற்ற வச்சிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்தது அவளுக்கு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே தான் என் தம்பி பையனும் எங்கள் பாப்பாவும் சுற்றிட்டே இருந்தாங்க. அவள் என்ன கூட பார்க்கல, அவள் ஓடிட்டு சுற்றிட்டே இருக்கிறா. ஆமாம், அவள் பாருங்க அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறா, சந்தோஷமாக இருக்கிறா. என்னை இறக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. அதில் ஒரு பாப்பா வேற உட்காந்துச்சு, அவளையே முறைச்சி பார்த்துட்டே சுற்றினுக்கிறா வேற. ஆமாம், என்னை கூப்பிட்றா, அவள் என்னை பார்க்கவே மாட்டுறான். அந்த ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருந்தது, அதை சுற்றி பார்த்துக்கினே அந்த பாப்பாவுக்கு ஏதோ சொல்லிட்டு அந்த பாப்பா கூடயே விளையாடிட்டு இருக்கிறான். என்னடா வாடி போகலாம், டைம் ஆகிடுச்சு, வாடி அடுத்த இதுக்கு போக வேண்டின்னு கூப்பிட்டுட்ருக்குறோம். வரவே மாட்டுறான். என் தம்பி பையன் அது. ஆமாம், அவனும் ஏறி உட்காந்துட்டு அவ கூட கப்படி கொடுத்தான். 2 பேரும் சுற்றிட்டே இருக்கிறாங்க. ஒட்டை வீச்சிங்க மேலே தான் உட்காரணும் சொல்லிட்டு உட்காந்தாலா. சரி போடி, இதிலே போடி, ஜாலியாக போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு யானை தான் பிடிக்கும். ஆனால் யானையில் போனோன்னு கேட்டால் அதில் உட்கார முடியாதுன்னு இந்த இவர் சொல்லியிருந்தனால சரி சொல்லிவிட்டு இதில் உட்கார வச்சோம். ஆனால் அப்போது இருந்துட்டு கூட சுற்றிட்டு இறங்கவே இல்லை பாருங்கள். அங்கே பாருங்க 2 டைம் போனோம். அதே மாதிரி ஒட்டகை ஜீவிங்களே 2 டைம் போனாலா. சரி நான் வருவான்னு பார்த்தா வரல, யானையில் போகணும் அப்படின்னு சொன்னான். சரி இருடி போகலான்னு சொல்லிவிட்டு அவள் கூட அப்படியே பேசிவிட்டு சுற்ற சொல்லிகிட்டு இருந்தோம். எங்கள் தம்பியா திரும்ப போயிட்டு யானையில் உட்காருன்னு சொல்லி டிக்கெட் எடுக்க போயிட்டான். சரி அதுக்குள்ளே இவளை சமாதானம் பண்ணிவிட்டு யானை வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறான். சரி இருடி யானையில் உட்கார வைக்கலான்னு இறங்க சொன்னால் இறங்கவே இல்லை. இப்போ தான் திரும்ப யானையில் உட்கார வச்சோம். யானையில் உட்கார வச்சுட்டு சுற்றுறோம் இறங்க வேணான்னு இருக்கிறா பாருங்க. ஆனால் இருந்தாலும் அவள் ஏதோ ஒன்று பார்த்துட்டே சுற்றிட்டு இருக்கிறான். அந்த ஒரு பசங்க, குட்டி பசங்க இருக்குங்களா, அதெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். என்னை பார்க்குறா, அப்படி சுற்றி பார்க்குறான்.
ஆமாம். ஆமாம், என் தம்பி வந்து 50 ரூபா கொடுத்துட்டு திரும்ப டிக்கெட் எடுத்துட்டான். அதனால் சரி சுற்றட்டோன்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்ச நேரம் சுற்றி அப்படியே சுற்றிட்டு சரி அவள் ஜாலியாக இருக்கட்டும். அது ஒன்றும் இல்லை, அது கையில் தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது ஆள் மிஷினோ இதெல்லாம் கிடையாது. அதை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நான் எங்கள் தங்கச்சி எங்கள் தம்பி பொண்டாட்டி அவங்க பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரி இதில் சுற்றுனாங்க. எம்மோ பார்க்கவே பயமாக இருக்குடா சாமி. தலை சுற்றுத பாருங்க, எப்படி சுற்றுறாங்க பாருங்க. இது வராங்க பாருங்க, இவங்க தான் எங்கள் தங்கச்சி. அவங்க போகிறாங்க பாருங்க. ஆமாம், பயம் இல்லாமல் சுற்றினுக்குறாங்கம்மா பாருங்க. அது பாருங்க, இது எங்கள் தங்கச்சி பொண்ணு போகிறோம். கொஞ்சம் கூட பயமே இல்லை. நானும் எங்கள் தம்பி நாங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு எனக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா அவளே எங்கள் தங்கச்சியை வந்து சொல்கிறான், முடியல இதில் உட்காந்துருக்கு, ஏன்டா போகணுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி போங்க போங்க, போய் பார்த்தா தான் தெரியும். என்ன ரொம்ப தொல்லை பண்ணாங்க, நான் போகலப்பா, பயமாக இருக்குது எனக்கு. சரி அப்படியே போனோம். சரி ட்ரெயினில் போகணுன்னு என் பொண்ணு சொன்னான். சரி என் பொண்ணு, என் தம்பி பொண்ணு, தங்கச்சி பொண்ணு எல்லோரும் போனாங்க. தங்கச்சி பையன் தங்கச்சி பொண்ணு எல்லாம் போயிட்டு அந்த ட்ரெயினில் போனாங்க. ட்ரெயினில் சுற்றணுன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப ஜாலியாகிட்டா. அவள் ஜாலியாக சுற்றிட்டே இருக்கிறா. பாருங்க, கூப்பிட்டா கூட கண்டுக்கல. முதல் ட்ரெயினில் உட்காரணுன்னு அந்த கூட உட்காந்துட்டு அதிலே உட்காந்துட்டு இருக்கிறா, நகரவே மாட்டேறா. பின்னாடி இருக்கிற பாப்பாவை கூப்பிட்டு பேசுகிறா. அப்புறமா நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி வீடியோ எடுக்கலான்னு நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். பார்த்தா டாட்டா கட்டிட்டு போயின்னுக்குறான். இறங்க வேணான்னு பார்த்தா இறங்கலை, அவளே சுற்றிட்டுருக்குறான். சரி வாடி சீக்கிரம் போகலாம், டி வாடி சீக்கிரம் ஆடி போதண்டி வாடி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அவன் வாட்டு சுற்றின்னு இருக்கான் ஜாலியாக. பாருங்க பின்னாடி வேற ஒரு இது அந்த ரைடெல்லாம். ஐயோ அப்பா, இந்த ரைடெலாம் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது இந்த ரைடு பார்த்தோமா, இதுவும் இதில் யாரும் போகல, வேறு யாரோ போயிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பயமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப பயமாக இருக்குது. அல்லு இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இதில் போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு தான் தெரியல. ஆனால் ஒரு பக்கத்தை கூட்டமாக இருக்குது, ஆனால் ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் வராங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது, மன நிம்மதியோடு, எதை பற்றி யோசிக்காமல் நல்லா இருந்துச்சு. சந்தோஷமாக தான் இருந்தது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தோம். வேறு ஒரு இடத்துல பார்த்தா அந்த அசுர தாலாட்டு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கேம் இருந்தது. இதிலெல்லாம் யாரும் போகலை, சும்மா நான் வீடியோ எடுத்தேன். எங்கள் சிஸ்டர்லாம் போகலை, பயமாக இருக்குது சொல்லிவிட்டு. அது அசுர தாலாட்டில் இது ஒன்று இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு இதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ பார்த்தேன். பயமாக இருக்குது, இதையும் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. அப்பா கொஞ்சம் நெஞ்சம் பயம் இல்லை, அவ்வளோ பயம். அம்மா அம்மோய், ஐயோ எவ்வளோ பழிக்க போகுது பாருங்க. அதுக்கப்புறம் அசுர தாலாட்டு அதில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அசுர தாலாட்டு வீடு யாருமே போகலை, சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அசுர தாலாட்டு இது வச்சுட்டு இங்கே பாருங்க எங்கள் பாப்பா உடனே அதுக்கு போகணுன்னு சொல்லின்னு தான். என் தம்பி கையில் காசு கொடுத்து போ டிக்கெட் எடுத்துகிட்டு நீயே போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு டிக்கெட் வாங்க போகிறதுக்காக காசை வாங்கின்னு அவள் டிக்கெட் எடுக்க போயின்னு பாருங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறான். அந்த விளையாட்டுக்கு போகணுமா அவள், அசுர விளையாட்டுக்கு. அதனால் போய் அந்த கியூ நிற்கிறாங்க பார்த்த, அங்கே காசு எடுத்துகிட்டு போகிறான். எங்கள் தம்பியை போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நீ போய் விளையாடிட்டு வா அப்படி சொல்லி கையில் 50 ரூபா குத்து பிடிச்சேன் பாருங்க. போய் டிக்கெட் வாங்க நிற்கிறான். நான் அதுக்கப்புறம் வா பாப்பா அப்படி சொல்லிட்டு நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆமாம், அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா விளையாட்டையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு அப்பளம் இதெல்லாம் சாப்பிட்டு, அப்பளம், பஜ்ஜி, வடை, கேக்கு, ஐஸ்கிரீமு எல்லாம் சாப்பிட்டேன். ஊறுக்காய் வாங்கணும், இஞ்சி ஊறுக்காய் சூப்பராக இருக்குது. இஞ்சி ஊறுக்காய் நல்லாயிருக்கு.
அதோட ஊறுக்காய் எல்லா விதமான ஊறுக்காவும் இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சேன். சரி கூட்டமாக இருந்ததுனால எடுக்க முடியல. நாங்கள் போகும்போது பயங்கர கூட்டம் இருந்தது. அங்கே பாருங்கள் ரேஞ்சர் எப்படி நிற்கிது. வாவ் வாவ் வாவ், பயமாக இருக்குது. ஐயோ அம்மா, தலை கீழே நிற்கிதம்மா. இங்கே ஒரு விளையாட்டு பாருங்க, இதுவும் போய் தலை கீழே நிற்கிதா. ஒரு பொண்ணு வாந்தியே எடுத்துருச்சு ஒரு பொண்ணு. அது பார்க்கவும் பயமாக இருக்குது. கவுந்தோன்னு ஒரு பொண்ணு வாந்தி எடுத்துடுச்சு வேற. ஒரே கத்துதுங்க அந்த பசங்கள்லாம் சேர்ந்து. ஐயோ விட்டுடுங்க, பயமாக இருக்குது சொல்லி ஒரு பசங்கள்லாம் கத்துறாங்க. எனக்கு பார்க்கவே ஐயோ வாப்பா போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு கூப்பிட்டேன். என்னால் முடியவே இல்லை. பாருங்க எப்படி சுற்றுது. ஐயோ அம்மா, தெரியுதா எவ்வளோ சுற்றுது பாருங்க. அப்புறம் எங்கள் பாப்பாவை கூட்டு இந்த மீன் இதில் உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு அவள் ஒரே தொல்லை கேட்டா. சரி அதனால் அவளையும் மீனில் உட்கார வச்சு அவளை சுற்ற வச்சிட்டு இருந்தோம். அவள் அது அதான் எல்லா கேம்லேயும் போனான்னு துடிக்கிறா. பெரிய கேமில் பெரிய பசங்க உட்கார்ற கேமை கூட அவள் போய் உட்காரணும்னு ஆசைப்பட்றான். சரி மீனில் வாடி உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மீனில் போய் உட்கார வச்சுட்டு, இதெல்லாம் சின்னதாக சும்மா சின்ன பசங்களுக்காக சுற்றுறாங்க. அதனால் இதெல்லாம் பயம் இல்லை எதுவுமே. நீங்களும் உங்கள் பசங்களெல்லாம் உட்கார வச்சு நல்லா விளையாட்டு கட்டலாம். ஆனால் ஜாலியாக இருக்குது. போய் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். குட்டி பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. விளையாடுறவங்க விளையாடலாம், ஆனால் நம்ம விளையாடுறதுக்கு பிடிக்காது. அதனால் நம்ம விளையாடலாம். விளையாடுறவங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். நல்லா நிறைய கடைகள் இருக்குது, எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஒரு நாள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் போய் பாருங்கள். நம்ம மெரினா பீச்